ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ. தின்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் குருன் பரான் பரான் சர்வான் குரு வம்சக்ரமாகதான் அஸ்மதாச்சாரிய பர்யந்தான் வந்தே தேசிக புங்கவான். சத்குரு ஸ்கந்தகுரு சரணாரவிந்தாபியான் நமஹ. திருச்சிற்றம்பலம். நீடலர் சோதி வெண்பிறையோடு நிறை கொன்றை சூடலநந்தி சுடர் எரியேந்தி சுடுகாணில் ஆடலனன் சொல் அணியிழையாலை ஒரு பாகம் பாடலன்மேய நன்னகர் போலும் பரங்குன்றே. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் குன்றம் அமர்ந்த முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது வருடா வருடம் வைகாசி விசாக திருவிழாவானது நமது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே வெகு விமர்சையாக 10 நாட்கள் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த விசாகமானது என்னவென்றால், அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு. அதாவது விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் ஜனிச்ச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். அதனாலதான் வைகாசி விசாகத்துல முருகனுக்கு அவ்வளவு உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் ஏன் முருகனுக்கு அவ்வளவு உகந்த நட்சத்திரம்னா, கார்த்திகை பெண்களால முருகப்பெருமான் குழந்தை பருவத்திலே வளர்க்கப்பட்டார். அதனால கிருத்திகா நட்சத்திரம் அந்த பெண்கள்லாம் சுவாமிகிட்ட சுப்பிரமணியர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்களாம், எங்களோட நட்சத்திரத்துல உங்களோட விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறவாளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று. ஆகையால்னா கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைகாசி விசாகத்துலதான் சுப்பிரமணிய சுவாமி ஜனிக்கிறார். அதிலும் விசாகத்துல எல்லாரும் பால் குடம் எடுத்துட்டு சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி கிரிவலம் இங்க சுப்பிரமணியருக்கு பால் குடம் அபிஷேகம் பண்றாங்க. அது எதனால சிறப்புனா, ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்றோம், முதல்ல பால் கொடுக்குறோம், தாய்ப்பால் கொடுக்குறோம். அதனாலதான் பால் குடம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி சுப்பிரமணியர் பிறந்தோடனே அந்த நேர்த்தி கடன் காண்டி நம்ம பக்த கோடி மெய்யன்பர்கள் எல்லாம் பால் குடம் எடுத்துன்னு அவங்கவுங்க பிரார்த்தனைய அந்த பால் குடம் அபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் வைகாசி விசாகத்துக்கு பால் குடம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல் இந்த வருடம் வைகாசி விசாகம் நாளை துவங்கிறது. சரியாக ஜூன் 28, வைகாசி 28 ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழாவானது இங்க வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருப்பரங்குன்றத்துல வைகாசி விசாகம் இன்னும் ஒரு ஆலய சிறப்பு என்னவென்றால், அதாவது சண்முகர் இருக்கார் இங்க. சண்முகர் சேர்த்தியை விட்டு, அதாவது அவருடைய இருப்பிடத்தை விட்டு அந்த விசாகத்தன்று மட்டும்தான் கீழே விசாக குரடுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த அபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு பேரு. அந்த இடத்துக்கு வருவார். மற்ற நாட்கள்ல அங்க சண்முகர் சன்னதியிலே தான் இருப்பார். அந்த விசாக தினத்தன்று மட்டும்தான் அங்கேருந்து எழுந்தருளி கீழே பால்குட அபிஷேகத்துக்கு கீழே எழுந்தருள்வார். ஆகையால் இங்க திருப்பரங்குன்றத்துல சண்முகர் கீழே விசாக குரட்டுல எழுந்தருளது அது ஒரு சிறப்பு. இங்க வைகாசி விசாகத்தன்று எல்லாரும் பால்குடம் எடுத்துட்டு இங்க கிரிவலம் வருவா. கிரிவலம் முதல்ல சண்முகருக்கு பால்குடம் அபிஷேகம் செஞ்சுட்டு மேல போனோடனே முதல்ல கற்ப விநாயகர், இப்ப பாலாலயம் ஆயிருக்கு. கும்பாபிஷேகம் ஆனி மாசம் தேதி நிர்ணயம் ஆயிருக்கு. ஜூலை 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஆகையால் இப்ப பாலாலயம் ஆகி மூர்த்திகள் எல்லாம் சண்முகர் சன்னதியில சுவாமி எல்லாம் இருக்கா. அங்க போய் எல்லா சுவாமியும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி